ஒரு பூஜை நடக்கிறது. அப்போ அவங்க சொன்னாங்க, சுவாமிஜி நீங்கள் இன்னைக்கு வந்தது ரொம்ப விசேஷம், இங்கே பூஜை நடக்கிறது, என்ன பூஜை நடக்கிறது அம்மான்னு கேட்டேன். எங்கள் பொண்ணுக்கு 34 வயசாச்சு, கல்யாணம் ஆகலை, அவருக்கு சுயம்பர ஹோமம் பண்ணுறோம், நீங்களும் கொஞ்சம் அது இருந்து அதை ஆசீர்வாதம் பண்ணலாமே. நானும் அங்கே இருந்தேன். அப்போ இந்த 3 ஆச்சாரியன்மார் இருக்காங்க. அவங்க எப்படி ஹோமம் பண்ணுறான்னா, ஓம் ஹ்ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோகேஸ்வரி யோக பயங்கரி சகல ஸ்தாவர ஜங்கமஸ்ய முககிருதயம் மம வசமாகர்ஷே ஆகர்ஷே சுவாஹா. அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், யோகினியாக இருக்கப்பட்ட தேவி பார்வதி தேவி தான் அதோட தேவதை. அந்த அம்பாளுகிட்ட எல்லா ஸ்தாபர ஜங்கம வஸ்துக்களும் என்று சொல்லும் போது தாம்பத்திய வாழ்க்கைக்கு கணவனும் அதுல உட்படுறது. அவன் என்கிட்ட வர வேண்டிய, என்னிடம் ஆகர்ஷணம் ஆக வேண்டும். இந்த பூஜாரி கிட்ட பொண்ணு அங்க சும்மாதான் உட்கார்ந்துருக்கா. என்ன பலன் இதுக்கு? நம்ம தேவ சாஸ்திரப்படி நாம் என்ன கேட்கிறதோ பகவான் அதுதான் கொடுக்கும். இல்லாம அதல்லடா நீ இப்படி கேளு அப்படி சொல்ல மாட்டாங்க. நம்ம புராணங்கள் படிச்சா தெரியும். அதனால தான் நிறைய அசுரன்மாரும் மகா வரங்கள் வாங்கிட்டு கடைசியில அவனை அந்த வரத்தை கொண்டு அவன் அழிஞ்சு போறான்.